ஹாய், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி vlog-ஆ இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னோடய பெட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து வாக்கிங் போகிறேன். மார்னிங் வாக் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 ப்ராடக்ட்ஸ் நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். லிப்ஸை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நான் விஷ்கேரோட இந்த டிண்டட் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுவேன். ரோஸ் வாட்டர்லாம் போட்டுட்டு நம்ம வாக்கிங் போகும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய டெய்லி பிளானர் எடுத்துகிட்டு டு டூ லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி என்னென்னலாம் நான் கம்ப்ளீட் பண்ணுமோ ஷார்ட்டாக எழுதி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து சரி இது நம்ம பண்ணணும்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டைம் மேனேஜ் பண்ணி நான் பண்ணுவேன். அண்ட் ஐ டூ திஸ் எவ்ரிடே. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லேசினஸ் போயிடும். ஏன்னா இதுதான் நம்ம பண்ண போகிறோம், நமக்கு ஆல்ரெடி பிளான் இருக்குல்ல. ஸோ அதனால் நமக்கு அந்த லேசினஸ் இருக்காது. அன்றைக்கி ஒர்க்கும் இருந்துச்சு, அவுட்டோர் ஷூட்டும் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஆல்மண்ட் பட்டர் பண்ணலான் இருந்தேன். ஏன்னா இந்த ஆல்மண்ட் நான் வாங்கி வச்சுருந்தது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஸ்மெல் வர மாதிரி ஆயிடுச்சு. நார்மலாக சாப்பிட முடியல, ஏன்னா எண்ணெய் இருக்கிறதுனால பட்டராக பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணுறேன். நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப நேரம் அரைச்சதுக்கு அப்புறமே பவுடர் ஃபார்மில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பட்டர் ஃபார்முக்கே வந்தது இது. ஆனால் சீரியஸாக சூப்பராக இருந்தது. நான் மார்க்கெட்டில் வாங்கின ஆல்மண்ட் பட்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை விட இது நல்லா இருந்தது. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆயிலெலாம் ஆட் பண்ணுவாங்க, நான் எதுவுமே ஆட் பண்ணல. வெறுமே சுகர், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணேன். இதை நான் வந்து டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அரைக்கும் போதே இதில் நீங்கள் கோகோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட் மாதிரி வந்துடும். ஆனால் ப்ளெயினாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் எதுவுமே இதில் ஆட் பண்ணல. ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக சில நோட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நோட்ஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரெஷ் ஆகும். என்னோடய ஷவர் ஜெலுக்கு நான் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட இந்த மிட் நைட் ஸ்விம் வேரியண்ட் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இந்த சம்மருக்கு. அண்ட் இது உங்களுக்கு அமேசானில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட ரோஸ் வாட்டர். ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சீரம்க்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட க்ளோ ஃபியூஷன் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கின்னை அண்ட் சட்டிலான ஒரு க்ளோ கொடுக்கும். சீரம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். இது ஸ்விஸ் பியூட்டியோட டூயி லாக் சன்ஸ்க்ரீன். இதுவே நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் தனியாக நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணல, இது மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இது. ஸோ அதனால் ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். அண்ட் எப்படியும் நான் வந்து வெளியில் போகிறேன், மறுபடியும் என்னோடய ஸ்கின் கேர் பண்ணணும், மேக்கப் பண்ணணும். ஸோ ஆனால் லைட் வெயிட்டாக நான் வந்து மார்னிங் வச்சுருக்கேன். நான் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். இது விஷ்கேரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். இதில் வந்து SPF 50 இருக்குது. அண்ட் இப்போ வர சம்மர் சீசன் கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் எல்லாமே வேர் பண்ணும். இந்த லோஷன் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின்னில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அமேசானில் இந்த மே மந்த் ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த மே மந்தில் அப் டு 80% உங்களுக்கு டாப் ஃபேஷன் அண்ட் பியூட்டி பிராண்ட்ஸில் ஆஃப் போயிட்டுருக்கு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 10% கேஷ்பேக் கிடைக்கும் ப்ரைமுக்கு. ஸோ இந்த டைம்லேயே உங்கள் விஷ் லிஸ்ட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆட் டு கார்ட் போட்டு ஷாப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லஞ்சுக்கு நான் வந்து கீரை சாம்பாரும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்ருந்தேன். லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்கின் கேர் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நான் ஷூட்டுக்கு போயிட்டேன். அண்ட் ஷூட் லொக்கேஷன் போகிறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஷூட் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கே வந்து 3-4 hours ஆயிடுச்சு. அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தட்ஸ் Akshay saying bye and take care of yourself. Bye.